ஷிஃப்ட் ஏ கொடுக்கலாம். அப்படின்னா அங்கே ஆட் போயிட்டு நெக்ஸ்ட்டில் நான் க்யூப் எடுத்துக்கிறேன். இந்த க்யூப் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம், இதை ஸ்கேல் பண்ணணுன்னா ஓவரால் ஸ்கேல் பண்ணணுன்னா எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு ஆக்சிஸில் மட்டும் நான் ஸ்கேல் பண்ணணுன்னா எக்ஸில் மட்டும் இசட் ஆக்சிஸில் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு இசட்டோட ஸ்கேல் வேல்யூ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது மறுபடியும் நான் 1 கொடுத்து அது ஃப்ரண்ட் வியூ வச்சுட்டு என்ன பண்ணுறேன், சேரோட ஹைட்டு எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை வந்து எடிட் மோடில் நான் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ் சொல்லுவீங்களா, இந்த ஃபேஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு டூல் வந்து லூப் கட் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லூப் கட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஆர் கொடுத்த உடனே ஒரு கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோடனே அங்கே ஒரு ஏரோ மார்க் காட்டுது பாருங்கள் 2. அப்போ நீங்கள் லூப்பை இந்த பக்கம் எடுக்கணுமா இந்த பக்கம் எடுக்கணுமா கேட்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேணுன்ற இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறோம், நகர்த்திட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் 4 கார்னருக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, 4 கார்னருக்கும் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா தெரியும். சரி, ஓகே. இப்போது எனக்கு இது பார்க்க ஒரு கியூப் மாதிரி இருக்கா, நம்ம பெவல் பண்ண நான் சொன்னோம் இல்லையா, பெவல் பண்ணாலே நான் அந்த மாதிரி அந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து ஒரு மாடிஃபையர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லூப் கட்டு டூலோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கியூபை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் இங்கே ஒரு மாடிஃபை ஐக்கான் இருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆட் மாடிஃபைன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு மாடிஃபை நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அது வந்து இங்கே ஜென்ரேட்டில் இருக்கும். சப்டிவிஷன் சர்ஃபேஸுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுதா, ஒரு நம்பர் வந்து 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த பெவல் கிடச்சிரும், ஸ்மூத்தான ஒரு ஏரியா கிடச்சிரும். இப்போ இதுவே வெறும் கியூபை நான் என்ன பண்ணுறேன், சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சுருங்கிடும். இது எப்படி சுருங்காமல் வந்துச்சு அப்படின்னா அது எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கார்னரில் லூப் கட்டை அப்ளை பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லூப்பை வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸில் இந்த இடத்துல ஒரு 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 இது இருக்கு இல்லைங்களா, ஒரு டேட்டா ஒன்று இருக்கும், ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இது சப்டிவிஷன் வந்து நம்ம ஃபைனல் கிடையாது, இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் கொடுத்தா இந்த மாதிரி உங்கள் மெஷின் மாறும் அப்படின்னு காட்டும். இப்போ நான் ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே இருக்க ஃபேஸ் மட்டும் நான் எழுதிட்டு எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ஒரு பில்லோ சீட்டோட இது கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபேஸையும் வந்துட்டு நான் இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த சீட் இது கிடைச்சிருச்சா. இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் ஆகிட்டு போகும். மறுபடியும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆகிடும். சரிங்களா? நான் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இப்போது 3 கொடுத்து சைடு வச்சுட்டு கொஞ்சம் இதை என்ன பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சீட்டை நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டு டி கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணி அதை ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆர் இதில் கரெக்டாக எக்ஸ் வேல்யூவில் எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரி வச்சா இப்படி இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தானே இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லைனா நம்ம லைட் அந்த 90 டிகிரியை வச்சுப்போம், ஒரு தூரமாக வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு இப்போ பாருங்களேன், இந்த கார்னர் வந்து எனக்கு வளைஞ்ச மாதிரி தேவையில்லைங்க. இப்போ எனக்கு இந்த ஷார்ப்பாக தான் இருக்கணும். அப்போ இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸை ஹைட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே லூப் டூல், இந்த லூப் இருக்கு இல்லைங்களா,
ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த லூப்பை ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ சப்டிவிஷன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடம் கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, எனக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா போயிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஒரு சேரோட சீட்டும் இது கிடைச்சிருச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது லெக் யூஸ் பண்ணலாம். இது நம்ம நிறைய டைப்பில் பண்ணலாம். இப்போது அதே ஷிஃப்ட் ஏ கொடுத்து க்யூபை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஓவரால் நான் ஸ்கேல் பண்ணுறேன். க்யூபை நான் ஓவரால் ஸ்கேல் பண்ணி இவ்வளோ தூரம் வச்சுட்டு ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக இந்த ஒரு கார்னர் இங்கே மட்டும் வச்சு, ஓகே, எடிட் மோடில் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க அந்த வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி, இப்போ வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணாலே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேஸும் செலக்ட் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நான் வச்சுட்டு இந்த க்யூபை நான் இங்கே கீழே இறக்கிட்டு இந்த க்யூப் இருக்குங்களா, டி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேயும் வேணும். அப்போ ஷிஃப்ட் டி கொடுத்து இன்னொன்று எடுத்து இவ்வளோ தூரம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எடிட் மோடுக்கு வந்து டேப் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படின்னா எடிட் மோடு வச்சுட்டு மேலே இருக்க ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்படின்னா நமக்கு இது தேவைப்படாது, இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்த நான் வந்துட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து இதை ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணலாம், ரொட்டேட் இதில் எக்ஸில் எப்படி எக்ஸ்னால் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. இதில் நான் 90 டிகிரி வச்சுட்டு, ஓகேங்களா, சேர் சப்போர்ட்டா இன்னும் கொஞ்சம் இங்கே கூட வச்சுக்கலாம், இந்த வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒயர் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் செலக்ட் ஆகும். இல்லைனா இப்போ பாருங்கள், இப்படி வச்சு பண்ணும்போது இந்த ஒரு டைம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, இங்கே நீங்கள் நகர்த்தி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நகர்த்திக்கலாம். ஓகே, இப்போது இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணணும். அப்போ கனெக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்தா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பிரிட்ஜ் ஃபேஸ் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? இந்த ஃபேஸில் வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் பண்ணலாம், இன்சர்ட் ஃபேஸ் பண்ணலாம். இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணேன்னா வச்சுக்கோங்க, இந்த ஃபேஸும் கனெக்ட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் கட்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு 3 கட் கொடுத்துட்டேன், 3 கட்டு வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம அந்த பெண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், ஸ்மூத் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்மூத்தோட வேல்யூ எவ்வளோ தூரம் தெரியுதா? இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தெரியுதா? சேரில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? எடிட் மோட் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே. ஆனால் இது ரொம்பவும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இங்கேயும் இந்த க்யூபு, அதாவது இந்த க்யூபு தனித்தனியாக தான் இருக்குது.
இப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு பக்கம் இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன், கம்பைன் பண்ண போகிறேன். சரிதா? கம்பைன் பண்ணிவிட்டு எனக்கு நான் இந்த மெஷ்ஷை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், எடிட் பண்ண போகிறேன். அப்போ எடிட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொன்னோம், பெவல் பார்த்தோம் இல்லைங்களா? பெவல் இந்த கார்னர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க. ஆமாம், ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், பெவல் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் எல்லா இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பி 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 கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் பி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணலாம், மாடிஃபைல சப்டிவிஷன் சர்ஃபேஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு மெட்டல் கிடச்சிரும். சரிங்களா? இந்த கீபோர்டில் அந்த கொஷின் மார்க் இருக்குங்க கீ, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வேணுன்ற இடத்த மட்டும் ஐசோலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அது எப்படின்னா சரி ஓகே, இப்போது ஒரு பக்கம் பண்ணதை இந்த பக்கம் மிரர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை போயிட்டு மிரர், ரெண்டாவது மாடிஃபை வந்து மிரர். இது வந்து சப்டிவிஷன் பார்த்தோம். ரெண்டாவது மாடிஃபை வந்து மிரர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன கேட்கும், மிரரில் ஆக்சிஸ் கேட்குது, எக்ஸ்லையா ஒய்லையா இசட் ஆக்சிஸ்லையான்னு கேட்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஏன் நான் கொடுத்துட்டேன், ஆனால் அது மாறல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆங்கர் பாயிண்ட். நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருப்போம், ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் பார்த்துருப்போம். இந்த ஆங்கர் பாயிண்ட் பீட் பண்ணால் என்ன ஆகும், அதோட மூமெண்ட்டு, ரொட்டேட்டு, ஸ்கேலு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், சென்டருக்கு எடுத்து வரேன். இதுதான் ஆர்ஜின். இந்த ஆர்ஜின் பாயிண்ட்டுக்கு பிவட் எடுத்து வந்தால் தான் கரெக்டாக இந்த ஆக்சிஸ்க்கு மிரர் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மிரர் ஆப்ஜெக்ட்னு இருக்கா, இந்த ஐட்ராப்பரை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி மிரர் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை நான் இது கொடுக்கல அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து, ஓகேங்களா, அதாவது இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்டில் போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஏ தெரியுதா, ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே மிரர் ஆப்ஜெக்ட் கொடுக்கலனா கூட, ஆமாம், கொடுக்கலனா கூட வந்துடும். தெரியுதா? இப்போ நம்ம அதை ஒரு ஷேர் பண்ணிட்டோம். இது பார்க்க எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம், இது இன்னும் கூட நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ரியலாக இருக்கு பாருங்க. சரிதா? இப்போது இது ஃபுல்லாக இந்த ஓவர்லே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு அந்த மாடல் வந்து உங்களுக்கு தெரியும். தெரியுதா? இப்போ இந்த இடம் ரொம்ப வெளியே இருக்கு இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப வெளியே போகாது. ஓகே, இப்போ மெட்டீரியல் வியூவில் பாருங்கள் இப்படி இருக்கு. எப்படி ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா?